Hi everybody. Today video we see exercise 2.5 chapter 2ல exercise 2.5ல வரக்கூடிய ஒவ்வொரு ப்ராப்ளமே நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாம். லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் ஒன் வேரியபிள். ஓகேவா? இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு எக்ஸ் இருக்கும். அது ஒரே சைடாக கொண்டு வந்து நம்பர்ஸ் கான்ஸ்டன்ட்ஸ் ஒரே நம்பராக ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து சால்வ் பண்ணோம்னா ஈஸியாக கொண்டு வரலாம். அதை ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். x/2 minus 1/5 is equal to x/3 plus 1/4 இருக்குது. இதை நம்ம வந்து ஒரே ஏரியாவுக்கு கொண்டு வரலாம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த x/2 அப்படியே எழுதிக்கலாம். இங்கே இருக்க x/3 இந்த சைடு வரும்போது -x/3ன்னு வரும். ஓகேவா? இந்த 1/4 அப்படியே இருக்கும். இங்கே இருக்க -1/5 இந்த சைடு வரும்போது +1/5 ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா? எல்சிஎம் எடுக்கும்போது இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 2க்கும் 3க்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 6 வரும். ஸோ 6ங்கும் போது 2ல் வந்து 6 எத்தனை டைம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் இருக்கும். ஸோ 3 × x 3x. அதே மாதிரி இங்கே 3ல் 2 டைம்ஸ் இருக்கும். ஸோ 2 × x 2x is equal to இதே மாதிரி இங்கேயும் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். 5 இருக்குது, இங்கே 4 இருக்குது. சரியா? 5 4க்கு எல்சிஎம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 20 இருக்கும். சரியா? ஸோ க்ராஸ் மல்டிப்ளை மாதிரி தான். இங்கே 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 + 4. ஓகேவா? இப்போ நம்ம 3xலேருந்து 2x போயிடுச்சுன்னா ஒரு எக்ஸ். x/6 = 9/20. ஸோ x is equal to 9/20 × 6. ஸோ எப்படி எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 3 2s are 6. ஓகேவா? This is the answer. இதை நம்ம வந்து வெரிஃபை பண்ணியும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ this is the answer. ஓகே, இப்போ அடுத்து செகண்ட் சம் பார்க்க போகிறோம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். n/2 - 3n/4 + 5n/6 is equal to 21 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே n வேரியபிளில் இருக்குது. ஸோ கீழே 2 இருக்குது, 4 இருக்குது, 6 இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சோன்னா ஈஸியாக போட்டுடலாம் சம்மு. 2 4 6க்கு எல்சிஎம் 2 2s are 4 3 2s are 6 2 3 1 1 1. ஸோ 2 2s are 4 4 3s are 12. ஸோ எல்சிஎம் இஸ் 12 போட்டோம் அப்படின்னா ஓகேவா? 2ல் வந்து 12 6 டைம்ஸ் இருக்குது. ஸோ 6 × n 6n மைனஸ் இங்கே 4ல் 12 வந்து 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ 3 × 3 9n ப்ளஸ் 6ல் 12 வந்து 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ 2 × 5 10n is equal to 21. அப்போ இங்கே 10 + 6 16n minus 9n is equal to 21 × கீழே இருக்க 12 வந்து அந்த சைடு போகும்போது மல்டிப்ளையாக போயிடும். அப்போ இங்கே 16லேருந்து 9 போயிடுச்சு அப்படின்னா 7n is equal to 21 × 12. n is equal to 21 × 12 divided by 7. 1 7 3 7. So n is equal to 36. This is the answer. ஓகேவா? இது செகண்ட் சம். அடுத்து தேர்ட் சம் பார்க்கலாம். ஸோ தேர்ட் சம் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். x + 7 - 8x/3 is equal to 17/x - 5x/2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ எக்ஸ் இருக்கிறதெல்லாம் ஒரு சைடாக கொண்டு வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் அது அப்படியே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற எக்ஸ் அப்படியே வச்சுக்குவோம். எக்ஸ் அடுத்து -8x/3. அடுத்து இந்த சைடில் இருக்கக்கூடிய -5x/2 இந்த சைடு வரும்போது +5x/2ன்னு வரும். ஈக்குவல் டு இந்த நம்பர் அப்படியே இருக்கட்டும். இங்கே இருக்க +7 இந்த சைடு வரும்போது -7/1ன்னு வரும். ஓகேவா? ஓகே, உங்களுக்கு புரியுறதுக்காக இந்த 1 போட்டிருக்கோம். ஓகேவா? ஓகே, இப்போது 3க்கும் 2க்கும் என்ன எல்சிஎம் வரும்னு பார்த்தீங்கன்னா 6 தான் வரும். ஸோ 6 எல்சிஎம் அப்படின்னா
இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ 6 டைம்ஸ் 1 அப்படிங்கிறனால 6 இன்ட்டு எக்ஸ் 6x மைனஸ் 2 இன்ட்டு 3 தான் 6. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8 இன்ட்டு 2 16 ப்ளஸ் இங்கேயும் 2 தான் இருக்குது. ஸோ 6 வரும்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3 இன்ட்டு 5 15x ஈக்குவல் டு, இப்போ இங்கே 6 வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? 6 17 அப்படியே பண்ணணும். 7 இன்ட்டு 6 42 அப்படின்னு போடணும். ஓகேவா? இப்போது இதில் நம்ம ஆட் பண்ண வேண்டியதை ஆட் பண்ணலாம், மைனஸ் பண்ண வேண்டியதை மைனஸ் பண்ணலாம். 15 + 6 21x மைனஸ் 16x டிவைடட் பை 6 ஈக்குவல் டு, இங்கே 42லேருந்து 17 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 25 வரும் டிவைடட் பை 6 இருக்கும். இப்போ இந்த 6க்கும் இந்த 6 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 21லேருந்து 16 போயிடுச்சுன்னா 5x ஈக்குவல் டு 25. ஸோ x is equal to 25 by 5. ஸோ x is equal to 5. அதுதான் ஆன்சர். ஓகேவா? x is equal to 5. ஸோ ரொம்ப ஈஸியாக இந்த ட்ரான்ஸ்ஃபார்மை செஞ்சாச்சு. ஓகேவா? ஓகே, எப்படி பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். எக்ஸெல்லாம் ஒரு ஐட்டமாக கொண்டு வந்திருக்கோம். கீழே 3 2 இருக்கிறதுக்கு 3க்கும் 2க்கும் எல்சிஎம் எடுக்கும்போது நம்மளுக்கு 6 வந்துச்சு. ஸோ எல்சிஎம் கண்டுபிடிச்சோம், மைனஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதுதான் தேர்ட் சம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம் எப்படின்னு பார்ப்போம். எக்ஸ் மைனஸ் 5/3 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3/5. ஓகேவா? ஸோ இதை வந்து எப்படி பண்ணலான்னு பாருங்கள். எக்ஸெல்லாம் வந்து எப்படி கொண்டு வரணும்னு பாருங்கள். x/3 அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நம்ம செஞ்சோன்னா தான் நம்ம ஈஸியாக இருக்கும். ஸோ x/3 மைனஸ் 5/3. அதேமாதிரி இங்கே x/5 மைனஸ் 3/5. ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரே இடத்துக்கு. ஸோ x/3 இங்கே இருக்க x/5 இங்கே மைனஸ் x/5 ஆகும். இங்கே இருக்க 5/3 இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 5/3 மைனஸ் 3/5. ஓகேவா? இப்போ பாருங்கள், இங்கே 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கும்போது 15 வரும். ஓகேவா? ஸோ 5 கிராஸ் மல்டிப்ளை மாதிரி பண்ணிக்கலாம். அதே தான் 3 × 5 15. ஸோ 25 மைனஸ் 9. 5xலேருந்து 3x போயிடுச்சுன்னா 2x/15 ஈக்குவல் டு 9 போயிடுச்சுன்னா 16/15. ஸோ 15 போயிடும். 2x ஈக்குவல் டு 16. ஸோ x is equal to 16/2. ஸோ x is equal to 8. இதுதான் ஆன்சர். ஓகேவா? x is equal to 8. எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியான சம் தான். ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன். 3 minus 2/4 minus 2t plus 3 divided by 3 is equal to 2/3 minus t அப்படின்ட்டுருக்கு. ஸோ இதை ஒவ்வொன்றையும் தனித்தனி டேர்மாக நம்ம ஃபஸ்ட்டு எழுதுவோம். 3t/4 minus 2/4 மைனஸ் 2t/3. சரியா? அதுக்கு அடுத்தது மைனஸ் 3/3 is equal to 2/3 மைனஸ் t/1. ஸோ t எல்லாம் ஒரு சைடாக போவோம், மற்றதெல்லாம் ஒரு சைடாக வருவோம். ஸோ 3t/4 மைனஸ் 2t/3 மைனஸ் t/1. அங்கே மைனஸாக இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ்ஸாக வரும். ஈக்குவல் டு 2/3 அப்படியே வச்சுக்கலாம். இங்கே இருக்க 2/4 இங்கே ப்ளஸ் 2/4 ஆகும். ப்ளஸ் 2/4 ஆகும். அதேமாதிரி இங்கே இருக்க -1 இங்கே வரும்போது +1 ஆகும். ஓகேவா? ஸோ இனி அடுத்தது, இப்போ இதில் 4க்கும் 3க்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது 12. ஸோ 3ஆல் மல்டிப்ளை, இங்கே 4ஆல் மல்டிப்ளை, இங்கே 12ஆல் மல்டிப்ளை. ஸோ 3 × 3 90 மைனஸ் 4 × 2 80 ப்ளஸ் 12t. அதே சேம் ப்ரொசீஜர் இங்கேயும் 12 4 × 2 8 3 × 6 ப்ளஸ் 12. ஓகேவா? இப்போ இங்கே 12 அழைச்சிட்டு இதில் எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். 12t ப்ளஸ் 90 மைனஸ் 8t இஸ் ஈக்குவல் டு
12 + 8 26. அதே மாதிரி இங்கேயும் 13t is equal to 26. So t is equal to 26 divided by 13. So t is equal to 2. The answer. ஸோ இதை வேணால் வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். 2 போட்டோம் அப்படின்னா இங்கே 2 போட்டு பார்த்தோன்னா -4/3 வருது. அதே மாதிரி இங்கேயும் போட்டு பார்க்கணும். 1 -7/3 போடலாம். -4/3 தான் வருது. ஸோ இங்கேயும் இதில் நம்ம போட்டு பார்த்தாலும் -4/3 தான் வருது. ஓகேவா? -4/3. ஸோ ஆன்சர் இஸ் கரெக்ட். t is equal to 2. இந்த 2வை வந்து இந்த சம்மில் நீங்கள் போட்டு பார்க்கும்போது இதில் இந்த சைடு வர ஆன்சரும் இந்த சைடு வர ஆன்சரும் சேமாக இருக்குன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் கரெக்ட். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் 6th சம். ஓகேவா? m minus m-1/2 is equal to 1 minus m-2/3. ஸோ இது தனித்தனியாக நம்ம எழுதுவோம். m அப்போ கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். -m/2 + 1/2 is equal to இங்கே 1/1 இருக்குன்னு அர்த்தம். -m/3 + 2/3. இப்போ m டேர்மெல்லாம் ஒரு இடத்துக்கும் நம்பர்ஸ்லாம் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவோம். ஸோ m/1 -m/2 இங்கே இருக்கிறது இங்கே வரும்போது +m/3ன்னு வரும். is equal to இங்கே 1 + 2/3 இங்கே இருக்க -1/2 வந்து இங்கே வரும்போது -1/2 ஆகும். கீழே 1 இருக்கிறது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ 2க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுக்கும்போது 6 தான் வரும். ஓகேவா? ஸோ 6m 3 2s are 6. ஸோ -3m + 2m is equal to இங்கேயும் 6 போட்டோம் அப்படின்னா இங்கே 6 2 2s are 4 -3. ஸோ 6 6 கேன்சல் பண்ணிடலாம். மேலே வந்து 3mலேருந்து 6லேருந்து 3 போயிடுச்சுன்னா 3 + 2 வந்து 5m is equal to இங்கே 7. ஸோ m is equal to 7/5. இதுதான் ஆன்சர். ஓகேவா? 7/5 செய்திருக்கிறது கரெக்டாங்கிறது நம்ம அந்த சம்மில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி தான் செக் பண்ண முடியும். ஸோ m/1 -m/2 + 1/2 is equal to 1 -m/3 + 2/3. இதை மட்டும் நம்ம கரெக்டாக செஞ்சாலே போதும். ஓகேவா? m is equal to 7/5. ஸோ நெக்ஸ்ட் சம் 7th one. இது கொஞ்சம் ஈஸியானது தான். 3 × t - 3 is equal to 5 × 2t + 1. ஓகேவா? அப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணி நம்ம டக்குன்னு போட்டுடலாம். 3t - 9 is equal to 5 × 2 10t + 5. ஸோ 3t இங்கே இருக்க 10 வந்து இங்கே வரும்போது -10t ஆகும். இங்கே 5 இங்கே இருக்க -9 இங்கே வரும்போது +9 ஆயிரும். ஸோ இங்கே வந்து -7t is equal to இங்கே என்ன வருது பாருங்கள் 14. ஸோ t is equal to 14/-7. ஸோ t is equal to -2. இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 8th சம் எப்படி செய்கிறோன்னு பார்ப்போமா? இந்த ஒய்யோட வேல்யூவை இதில் கண்டுபிடிக்கணும். நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணி செய்கிறது ஈஸியாக தான் இருக்கும். டக்குன்னு ஆன்சர் வந்துடும். ஸோ 15 ஒய்யால் மல்டிப்ளை பண்ணும்போது 15y -15 × y 4 வரும். 4 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60. அதுமாதிரி இங்கே -2 நல்லா பார்த்துக்கணும். -2 × y -2y இங்கே மைனஸும் ப்ளஸ் ஆகி 2 × 9 18 வரும். ப்ளஸ் 5 × y 5y ப்ளஸ் 5 × 6 30 is equal to 0. ஓகேவா? இப்போ பாருங்கள், இதில் ஒய் எல்லாம் ஒரு இடத்துல வச்சுக்கிடுவோமா? மற்ற டேர்மெல்லாம் அந்த சைடு கொண்டு போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு 15y -2y ப்ளஸ் 5y is equal to இங்கே இருக்க 60 + 60 போகும் -18
minus 30. So 15 plus 5 20, 20ல 2 போயிடுச்சுன்னா 18y இருக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 30 48 போயிடுச்சு. ஸோ only 12 தான் இருக்குது. ஸோ y is equal to 12 by 18. 2ல் ஸோ y is equal to 2 by 3. எப்படி வந்து சிம்பிளிஃபை பண்ணுறோங்கிறத தெரிஞ்சுக்கணும். y is equal to 2 by 3. ஈஸியான ஒரு சம். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் 9th ஒன். இதேமாரி நம்ம மல்டிப்ளை பண்ணி செஞ்சாலே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இப்படி வருதுன்னு பார்ப்போம். 3 into 5 15z minus 21. minus 2 into 9 minus 18z minus minus plus 22 is equal to 32z minus 52 minus 70. ஓகேவா? இப்போ z எல்லாம் ஒரு சைடாக கொண்டு வந்துடலாமா? 15z minus 18z minus 32z is equal to plus 21 minus 22 minus 52 minus 70. ஸோ இதில் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா? 15z minus 50z is equal to இங்கே எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். minus 70 வருது. ஓகேவா? ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 35 ஐ திங்க். minus 35 z equal to minus 70. ஸோ z equal to minus 70 by minus 35. minus minus பேரும் 135 235. ஸோ z equal to 2. this is the answer. ஓகேவா? ஓகே, இப்போ லாஸ்ட் ஒன் 10th sum. 0.25 into 4f minus 3 is equal to 0.05 into 10f minus 9. ஸோ இப்போ இதில் வந்து பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 digit வர்றதுனால, சரியா, 2 digit வருது, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம வந்து இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது எப்போதும் மாதிரி இதை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி 2 டிஜிட்டு வர ஆன்சரில் 2 டிஜிட் தள்ளி வைப்போம். இப்போ 25 into 4 எவ்வளோ வரும்? 25 into 4 100. அப்போ 1 அப்போ என்னென்னா 100 அப்படிங்கும்போது 1f தான். மைனஸ் 3 into 25 எவ்வளோ வரும்? 3 into 25 75 வரும். ஓகேவா? அப்போ 0.75 சீக்வல் டு அதே மாதிரி இங்கே தான் 10 into 5 50. ஸோ 0.5f minus 0.9 into 5 45. ஓகேவா? இப்போ f minus 0.5f is equal to 0.75 minus 0.45. ஸோ 1fலேருந்து 0.5f போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது 0.5f ஈக்குவல் டு இதுலேருந்து நம்ம மைனஸ் பண்ணோன்னா 0.30 வரும். ஸோ f equal to 0.3 by 0.5. இதுதான் ஆன்சர். ஓகேவா? 0.3 by 0.5. இதை வந்து நம்ம வந்து ஒரு ஃபுல் நம்பராக கொண்டு வரணும் அப்படின்னா, ரெண்டு பக்கமே சேமாக இருக்கிறதுனால 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா f equal to 3/5. ஓகேவா? வந்துடும், இவ்வளோதான். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ சிம்பிள். தேங்க்யூ.